தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடக்கிறது. அதற்கு வேட்புமனு பெறப்பட்டு கட்சிகள் தங்களுக்கான பரப்புரையை தொடங்கிவிட்டனர். இப்போதுதான் களம் சூடுபிடிக்கவும் தொடங்கியுள்ளது. எனவே இந்த மக்களவைத் தேர்தல் என்பது திமுக, அதிமுக, பாஜக என மும்முனை போட்டியாக இருக்கிறது. இருப்பினும் சில தொகுதிகளில் பாஜக, திமுக இடையே உக்கிரமான போட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது. அந்த தொகுதிகள் எவை என பார்க்கலாம். தேனி தினகரன் வர்சஸ் தங்க தமிழ்ச்செல்வன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் தான் டிடிவி தினகரன். இவர் தற்போது பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கிறார். தேனியை பொறுத்தவரை தினகரனுக்கு நல்ல பலம் இருக்கிறது. இத்தொகுதியில் ஆண்டிப்பட்டி, தேனி, உசிலம்பட்டி, சேடப்பட்டி போன்ற பகுதிகளில் முக்குளத்தோர் ஓட்டுகள் அதிகம் உள்ளன. அதனால் அதே சமூகத்தைச் சேர்ந்தவரை களமிறக்க திமுக திட்டமிட்டுதான் தங்க தமிழ்ச்செல்வனை களமிறக்கி இருக்கிறது. அமமுகவிலிருந்து வெளியேறிதான் தங்க தமிழ்ச்செல்வன் திமுகவில் சேர்ந்தார். எனவே முன்னாள் தலைவருடன் தங்க தமிழ்ச்செல்வன் மோதுகிறார். எனவே இவர்கள் மத்தியில் டஃப் ஃபைட் இருக்கும் என சொல்லப்படுகிறது. கோவை அண்ணாமலை வர்சஸ் கணபதி ராஜ்குமார். கோவை மக்களவை தொகுதி முக்கியமான ஒரு தொகுதியாக இருக்கிறது. அதனால்தான் தமிழகத்தின் பாஜக தலைவர் அண்ணாமலை அங்கு களமிறங்கி இருக்கிறார். இந்த நிலையில் திமுக சார்பாக கணபதி ராஜ்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இவர்கள் மத்தியில் கடுமையான போட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அதிமுக வேட்பாளரும் போட்டியை கடுமையாக்குவார். அப்படியானால் இது மும்முனை போட்டியாக மாறவும் வாய்ப்பு இருக்கிறது. கன்னியாகுமரி விஜய் வசந்த் வர்சஸ் பொன் ராதாகிருஷ்ணன். கன்னியாகுமரியில் சிட்டிங் எம்பியாக இருக்கும் விஜய் வசந்துக்கும் கடந்த இருமுறை பாஜக சார்பாக கன்னியாகுமரியில் போட்டியிட்டு தோல்வியை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் தான் போட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது. எனவே இரண்டாவது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்னும் முனைப்பில் விஜய் வசந்தும் இருமுறை தோல்விகளை துடைத்தெறிந்துவிட்டு வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் என்னும் நோக்கத்தில் பொன் ராதாகிருஷ்ணன் களத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். எனவே இந்த இருவருக்கும் தான் கடுமையான போட்டி இருக்கும் என பேசப்படுகிறது. நீலகிரி எல் முருகன் வர்சஸ் ஆர் ராசா. தனி தொகுதியான நீலகிரியில் கடந்த முறை வெற்றி பெற்ற ஆர் ராசா மீண்டும் அதே தொகுதியில் திமுக சார்பாக களம் காணுகிறார். அவருக்கு எதிராக மத்திய இணையமைச்சரான எல் முருகன் பாஜக சார்பாக போட்டியிடுகிறார். எனவே இவர்களுக்கு இடையில் போட்டி இருக்கலாம் என்னும் கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. அதே போல திமுக கூட்டணி கட்சிகள் மற்றும் பாஜக கூட்டணி கட்சிகள் இடையிலும் கடும் போட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில் அரக்கோணத்தில் திமுக சிட்டிங் எம்பி ஜெகத் ரட்சகன் களமிறங்குகிறார். அவருக்கு எதிராக பாமக சார்பில் பாலு களமிறக்கப்பட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக நவாஸ் கனி திமுக கூட்டணியில் களம் காணுகிறார். அவருக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் திமுக சார்பாக அருண் நேரு களம் காணுகிறார். இவர் அமைச்சர் நேருவின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு எதிராக பாஜக கூட்டணியில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தர் களம் காணுகிறார். இவர் கடந்த முறை திமுக கூட்டணியில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள், பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் என இந்த இரு கட்சிகள் இடையே இந்த தொகுதிகளில் எல்லாம் கடுமையான போட்டி இருக்கும் என சொல்லப்படுகிறது. அதே வேளையில் அதிமுக இந்த தொகுதிகளில் என்ன யுக்தியை கையாளவிருக்கிறது என்னும் கேள்வியும் முன்வைக்கப்படுகிறது.